History about car and automobile. Brief discussion about world's first car. How many wheels were in first car? Let's see in video. Hi, this is Soumya and நாம இன்னைக்கு பார்க்க போறது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கார். கார் ஆட்டோமொபைலில் கார் அப்படிங்கிறது எப்படி வந்தது, அந்த கார் எப்படி உருவானது, இந்த கார் உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காருக்கு தேவையானது என்ஜின். ஸோ இந்த என்ஜினில் என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீம் என்ஜின் இருந்தது. ஸ்டீம் என்ஜினுக்கு அடுத்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், அடுத்து இன்டர்னல் கம்பஷன் ஃபிளாட் என்ஜின், அதாவது பாக்ஸர் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கெசோலின் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின். இந்த கெசோலின் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினில் வந்து 1910s வந்து டாமினன்ஸ் இருந்தது. பார்த்தீங்கன்னா கெசோலின் அதிகமாக ப்ரொடக்ஷன் செய்யப்பட்டதுன்னா கெசோலின் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் தான் 1910ஸ்க்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் கார் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார் வந்து எத்தனை வீல்ல இருந்திருக்கும்னு யோசிச்சுப்பாங்க. இப்போ நம்ம போகிற கார் வந்து 4 வீல்ல இருக்கு. அதே வந்து ஸ்டார்டிங் உருவான கார் வந்து எத்தனை வீல்ல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 வீல்ல தான் இருந்துச்சு. இதற்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கார்ல் பென்ஸ், அதாவது 1886ல கார்ல் பென்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை பேட்டர்னைஸ் பண்ணி அவரோட காரை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தார். ஸோ 1886ல கார்ல் பென்ஸ் உருவாக்கின கார் பார்த்தீங்கன்னா 3 வீல்டு கார் தான் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. ஸோ ட்ரைசைக்கிள் ஆர் ட்ரை வீல்டு கார்னு இதை சொல்லலாம். ஸோ இதில் கார்ல் பென்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கார்ல் பென்ஸ் மோட்டார் வாகன் அப்படின்னுங்கிற இதில் தான் இது வந்து பேட்டர்ன் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து காரில் வந்து ஒரு புரட்சியை செஞ்சாருன்னு சொன்னால் ஹென்ரி ஃபோர்டு தான் வந்து லேட்டஸ்ட் வந்து மாடல் கொண்டு வந்திருந்தாரு. இவரோட இது பார்த்தீங்கன்னா இவருக்கு உருவாக்கின ஸ்பார்க் எப்படின்னா ஒரு 2 சைக்கிள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த 2 சைக்கிள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும் போது இவருக்கு பார்க்கறதுக்கு இதில் வந்து இதோட பாடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை வீல்டு காரில் இருக்கக்கூடிய கார் பென்ஸ் உருவாக்கினா காரில் இருக்கக்கூடிய இதை வந்து அப்படியே இல்லை ஸ்விப் பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதில் தான் நமக்கு 4 வீல்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க நமக்கு 4 வீல்டு கார் ஸோ ஹென்ரி ஃபோர்டு மூலமாக தான் நமக்கு மார்க்கெட்டில் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபோர்டோட மாடல் டி 1908ல் வந்து மார்க்கெட்டில் வருது. ஸோ இந்த 1908ல் ஹென்ரி ஃபோர்டு உருவாக்கின மாடல் டி சீரீஸ் காரை வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினவர் யாருன்னா டென்டிஸ்ட் தான் வந்து முதலாக இவரோட காரை வந்து வாங்குறதுக்கு முன் வந்தார். அதுக்கப்புறம் தான் ஃபோர்டு கம்பெனி வந்து நிறைய இடத்துல வலுவானது. இந்த ஃபோர்ட் கம்பெனி அமெரிக்காவில் ஆரம்பிச்சு ஜெர்மன் வரைக்கும் ஆக்குபை பண்ணப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் கார் கம்பெனி வந்து உருவானது வந்து ஜெர்மனியில். கார்ல் பென்ஸ் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இந்த ஸ்டீம் பவர்டு வெஹிக்கிள். ஸோ கார் எப்படி வந்துச்சு, இந்த கார்ல் பென்ஸ் உருவாக்குற காருக்கு முன்னாடி என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் இந்த கார் இருந்துச்சு. ஸோ ஸ்டீம் பவர்டு என்ஜின்ல இருந்து என்ன மாற்றம், இந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜின். கார்ல் பென்ஸ் உருவாக்கின கார் வந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜின். அதுக்கப்புறம் இவர் வந்து இன்டர்னல் கம்பஷன் ஃபிளாட் என்ஜின், அதாவது பாக்ஸர் மோட்டார் அப்படிங்கிற என்ஜினை வந்து இவர் உருவாக்குனாரு. ஸோ 2 என்ஜின் வந்து இவர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டீம் என்ஜின்லேருந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜினுக்கு இடையே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இந்த கார் வந்து மாடிஃபை ஆச்சு, ட்ரை வீல்லேருந்து எப்படி 4 வீல் ஆச்சுங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டீம் பவர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனது ஃபெர்டினண்ட் ஃபெர்பெஸ்ட், a Flemish member of a Jesuit mission in China. சைனாவை சேர்ந்த இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெர்டினண்ட் ஃபெர்பெஸ்ட் இவர் தான் வந்து ஸ்டீம் பவர்டு என்ஜினை வந்து ஸ்டீம் பவர்டு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வந்து ட்ரை வீல்டு மாடல் வந்து இவர் உருவாக்கியிருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1672ல் வந்து இந்த மாடல் வந்து உருவாக்குறாரு. 1678ல் 65 சென்டிமீட்டர் லாங் ஸ்கேல் மாடல் டாய் வந்து உருவாக்கப்படுது. இந்த ட்ரை வீல்டு ஸ்டீம் பவர்டு வெஹிக்கிள் வந்து ஒரு 65 சென்டிமீட்டர் லாங் டாயா உருவாக்கப்படுது. இந்த லாங் டாய் வந்து சைனா சேர்ந்த எம்பரருக்கு பரிசாக கொடுக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் ஜோசப் லோக்னாட், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்கேல் வெஹிக்கிளை வந்து உருவாக்குறாரு. செல்ஃப் ப்ரொப்பல்டு மெக்கானிக்கல் வெஹிக்கிள் 1969ல் மார்க்கெட்டு வருது. ஸ்டீம் பவர்டு ட்ரைசைக்கிள். இது வந்து ஸ்டீம் பவர்டு ட்ரைசைக்கிள். இது வந்து ரோட் டெஸ்ட்டுக்கு வந்தது அப்படின்னா கேள்விக்குறி. அதே வந்து 2 ஸ்டீம் டிராக்டர்ஸ் பிரெஞ்சு ஆர்மி இவரு தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த நிக்கோலஸ் ஜோசப் லுக்னாட் இவர் தான் வந்து 2 ஸ்டீம் டிராக்டர்ஸ்
பிரெஞ்சு ஆர்மிக்கு வந்து வடிவமைத்து கொடுக்குறாரு. இவரோட மாஸ்டர் பீஸில் இன்றைக்கும் ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நேஷனல் கன்சர்வேட்டரி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இந்த ஒரு ஸ்டீம் டிராக்டர் வந்து நம்ம இன்னைக்கும் பார்க்க முடியும். இதோட ட்ராபேக் என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை. இந்த வாட்டர் சப்ளைனால இந்த ஸ்டீம் வந்து ப்ரெஷர் வந்து இந்த ஸ்டீம் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஸ்டீம் ப்ரெஷரை சரியாக மெயின்டைன் பண்ண முடியலைங்கிறது இது ஒரு பெரிய ட்ராபேக். இது நிக்கோலஸ் ஜோசப் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டீம் பவர்டு வெஹிக்கிள்னால. அடுத்தது 1801 ரிச்சர்ட் ட்ரிவெர்டிக் பஃபிங் டெவில் அப்படிங்கிற ஒரு ரோட் லோகோமோட்டிவை கண்டுபிடிக்கிறாரு, டிசைன் பண்றாரு. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது எதுல இயங்குதுன்னா ஸ்டீம் பவர்டு ஸ்டீம் என்ஜினில் தான் இது இயங்குது. இது வந்து ரோட் டெஸ்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ ரோட்ல வந்து இவர் டெமோ பண்ணாரு. ஸ்டீம் பவர்டு ரோட் வெஹிக்கிள் இது வந்து டெமோக்கு வந்தது. அடுத்து வந்து 1807 நிசபோரே நீப்சே அண்ட் கிளவுடே அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை வந்து கொண்டு வராங்க, மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா நிசபோரே நீப்சே அண்ட் கிளவுடே அப்படிங்கிறவங்க தான் மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க 1807. இந்த 1807 இவங்க கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை ஒரு காரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இவங்க ஒரு போர்டில் வந்து இந்த கம்பஷன் என்ஜின் எப்படி இயங்குதுங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு போர்டு வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ சயோனே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சயோனே ரிவரில் இந்த போட்டில் வந்து இந்த என்ஜின் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு டெஸ்ட் செய்யப்பட்டுச்சு. அதே வருஷத்தில் 1807 ரிவாஸ், அது ஸ்விஸ்ஸை சேர்ந்த டே ரிவாஸ், அதாவது பிராங்கோயிஸ் ஐசக் டே ரிவாஸ் அப்படிங்கிறது டே ரிவாஸ் இவர் கண்டுபிடிச்சதுனால டே ரிவாஸ் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை இவர் காலில் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ ரெண்டு பேரும் கண்டுபிடிச்ச இன்டர்னல் கம்பஷன் என்ஜினுக்கு இருக்கக்கூடிய ஃபியூவல் வந்து ரெண்டுமே டிஃபரன்ஸா இருக்கு. நிசபோரே நீப்சே அவர் கண்டுபிடிச்ச இன்டர்னல் கம்பஷன் என்ஜினோட ஃபியூவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்கோபோடியம் பவுடர். அதோட மிக்சர்ஸ் என்ன மாதிரினா லிக்கோபோடியம் பவுடர், ஃபைனலி கிரஷ்டு கோல் டஸ்ட், ரெசின் அண்ட் ஆயில். மிக்சர் ஆஃப் lycopodium powder, finely crushed coal dust, resin and oil. யாரது நிசபோரே நீப்சே. அதே வந்து டே ரிவாஸ், பிராங்கோயிஸ் ஐசக் டே ரிவாஸ் அப்படி கண்டுபிடிச்ச டே ரிவாஸ் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ல மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஃபியூவல் வந்து இருக்கும். ஸோ ரெண்டு பேரோட கம்பஷன் என்ஜினுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சாமுவேல் பிரவுன், சாமுவேல் மோரே அண்ட் எட்டியனே லெனோயர் வித் எஸ் ஹிப்போமொபைல். இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் ஸோ இவங்களோட வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்ணி இவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1881 ஃப்ரான்ஸை சேர்ந்த 1881 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரான்ச் கஸ்டவ் ட்ரவ்வே அப்படிங்கிறத எலக்ட்ரிசிட்டி காரை வந்து உருவாக்கியிருக்காரு. 1886 வந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் கார் தான் வருது. இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் காரை வந்து கார்ல் பென்ஸ் உருவாக்குறாரு. 1881 பிரெஞ்ச் கஸ்டவ் ட்ரவ்வே அப்படிங்கிறவர் எலக்ட்ரிசிட்டி காரை உருவாக்குறாரு. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி கார் வந்து 1881 கஸ்டவ் ட்ரவ்வேனால உருவாக்கப்படுது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 3 வீல்டு கார். ஸோ கார்ல் பென்ஸோட காரும் பார்த்தீங்கன்னா 3 வீல்டு கார். ரெண்டு காருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து இவர் எலக்ட்ரிசிட்டி கார், இவர் வந்து கஸ்டோவோட கார் எலக்ட்ரிசிட்டி கார், கார்ல் பென்ஸ் வந்து கம்பஷன் என்ஜின். ஸோ இந்த கார் வந்து எலக்ட்ரிசிட்டி கார் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போசிஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, பாரிஸ்ல நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் எக்ஸ்போசிஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் இந்த கார் வந்து டெமோக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டது. கஸ்டவ் ட்ரவோட கார். ஸோ ஃபர்ஸ்ட் என்ஜின் வந்து 1878 வந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை வந்து கார்ல் பென்ஸ் வந்து உருவாக்குறாரு. ஆனால் அதோட இது வந்து 1879 தான் வந்து கார்ல் பென்ஸுக்கு வந்து பேட்டன்ட் வந்து கிடைக்குது. 1885 மான்ஹெய்ம், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மான்ஹெய்ம்ல ஃபர்ஸ்ட் மோட்டார் வாகன் வந்து இவர் உருவாக்குறாரு. ஸோ 1888 to 1893 in between gapல 25 vehicles வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க இவங்களோட கம்பெனில இருந்து. ஸோ 1888 பெர்தா பென்ஸ், ஒய்ஃப் ஆஃப் கார்ல் பென்ஸ், அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ரோட் டெஸ்ட் வந்து இவங்க பாசிட்டிவா முடிச்சது. பெர்தா பென்ஸ் ரோட் டெஸ்ட் வந்து பண்ணாங்க.
ரோட் டெஸ்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரீச் ஆச்சு. ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் 1888 இருந்து 1893 இன்பிட்வீன் கேப்பில் 25 வெஹிக்கிள்ஸை வந்து பென்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ எமிலே ரோஜர் பார்த்தீங்கன்னா பென்ஸோட கம்பஷன் என்ஜினை லைசன்ஸ் வாங்கி இவர் ப்ரொடியூஸ் செஞ்சிருக்காரு. 1896ல பென்ஸ் இன்டர்நேஷனல் கம்பஷன் ஃபிளாட் என்ஜின் 1896ல இன்டர்னல் கம்பஷன் ஃபிளாட் என்ஜின், அதாவது பாக்ஸர் மோட்டார் அப்படிங்கிற ஒரு என்ஜினை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. 1896ல கார்ல் பென்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. அண்ட் கார்ல் பென்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ல் பென்ஸுக்கு வந்து 572 யூனிட்ஸ் வந்து இருந்துச்சு. எப்போனா 1899ல 572 யூனிட்ஸ் வேர்ல்ட் லெவலில் இருந்துச்சு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி மூலமா. இவங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூரோப்ல வந்து இவங்களோட கம்பெனி 572 யூனிட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஜெசர் கம்பெனி நெசல்ஸ்டோர்ஃபர் வாகன்பவ் in 1897 the president of automobile. ஸோ ஆட்டோமொபைலோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா டெட்ரா அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படுது. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நெசல்ஸ்டோர்ஃபர் வாகன்பவ். ஸோ அதுதான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைம்லர் மாபாக் இவங்க தான் பார்த்தீங்கன்னா பென்ஸோட ஒர்க் பண்ணதான் சொல்லப்படுறாங்க. அதாவது பென்ஸ் டீமோட ஒர்க் பண்ண ஸ்ட்ரைட்டாக இவங்களுக்கான கனெக்ஷன்ஸ் இல்லை, ஆனால் இவங்களோட சேர்ந்து பென்ஸ் டைம்லர் மாபாக் இவங்களாம் சேர்ந்து ஒரு டீம்னு சொல்றாங்க. டைம்லர் மோட்டார் அண்ட் கெசல்சாஃப்ட் யார் உருவாக்குனாங்கன்னா டைம்லர் மாபாக் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து டைம்லர் மோட்டார் அண்ட் கெசல்சாஃப்ட் டிஎம்ஜி அந்த மோட்டார் கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. கன்ஸ்டட்ல 1890ல டிஎம்ஜி கம்பெனி வருது. 1892ல இந்த கம்பெனில இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு கார் வந்து சோல்ட் அவுட் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து 30 வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டினியூஸா இவங்க சோல்ட் அவுட் பண்றாங்க. பென்ஸ், மாபாக், டைம்லர் இவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதா இல்ல, ஆனா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமா இருந்திருக்காங்க. ஸோ டைம்லர் வந்து 1900s டைம்லர் இறந்ததுக்கு அப்புறம் மாபாக் அப்படிங்கிறவர் மாபாக் தான் வந்து ஃபர்தரா என்ஜின்ஸ்லாம் ஃபர்தரா கார் அண்ட் என்ஜின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எம்எல் ஜெலினெக் அவரு தான் வந்து இவரோட ஃபர்தரா காரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. ஸோ டைம்லர் மெர்சடிஸ்ங்கிற பேர்ல வந்து எம்எல் ஜெலினெக்ங்கிறவரை ஃபர்தரா கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மாபாக்கோட என்ஜின் பார்த்தீங்கன்னா 35 ஹார்ஸ் பவர்ல வந்து இயங்கக்கூடியதாக இருக்கும். 1902ல டிஎம்ஜி கார் வந்து மெர்சடிஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து விற்கப்பட்டு மெர்சடிஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து சோல்ட் அவுட் ஆச்சு. பென்ஸ்க்கு வந்து நிதி நெருக்கடி இருந்ததுனால இவங்க வந்து இன்னொரு கார் கம்பெனியோட டைப் வச்சுக்கிட்டாங்க. ஸோ டிஎம்ஜி அண்ட் பென்ஸ் அண்ட் ஜி அப்படிங்கிற பேர்ல வந்து கார் வந்து சோல்ட் அவுட் ஆச்சு. ஆஃப்டர் டிஎம்ஜி வந்து சோல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டைமர் பென்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த கார்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. 1890ல பாத்தீங்கன்னா எமிலே லெவாசர் அண்ட் ஆர்மண்ட் போய்கயோட் பிரான்ஸை சேர்ந்த 2 பேரு டைமர் என்ஜினை வந்து ஃபர்தரா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1891ல அகுஸ்டே டோரியோட் அண்ட் லூயிஸ் ரிகோலெட் ஒரு லாங்கஸ்ட் ட்ரிப் போயிருக்காங்க. 6 days போயிருக்காங்க. இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா கெசோலின் பவர்டு வெஹிக்கிள்ஸ்ல வந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க உருவாக்குனது பாத்தீங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் என்ஜின். இவங்க போறது வந்து கெசோலின் பவர்டு என்ஜின்ல வந்து இவங்க போயிருக்காங்க. அதாவது இன்டர்னல் கம்பஷன் ஃபிளாட் என்ஜின், அதாவது பாக்ஸர் மோட்டார் சொல்லக்கூடிய அந்த என்ஜின்ல இவங்க போயிருந்திருக்காங்க. பட் லேட்டர் பாத்தீங்கன்னா போய்கயோட் டைப் 3ல பாத்தீங்கன்னா கெசோலின் பவர்டு வெஹிக்கிள். இது வந்து கெசோலின் பவர்டு வெஹிக்கிள். இது வந்து 2100 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்காங்க. எங்க இருக்குன்னா Falantigne to Paris, Paris to Brest to Paris. கிட்டத்தட்ட 6 நாள் வந்து இவங்க ட்ரிப் போயிருக்காங்க. ஸோ லாங்கஸ்ட் ட்ரிப் வந்து அந்த டைம் பீரியட்ல போனதா சொல்லப்படுது. அடுத்து அமெரிக்கன் கார் பாத்தீங்கன்னா 1877ல ஃபர்ஸ்ட் கெசோலின் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினுக்கு வந்து யார் உருவாக்குறாங்கன்னா ஜார்ஜ் செல்டன் அப்படிங்கிறவர் உருவாக்குறாரு. இது எங்க இருந்து உருவாக்குறாருன்னா ரோச்செஸ்டர்
இன் நியூயார்க். ரோச்செஸ்டர் இன் நியூயார்க்ல இருக்கக்கூடிய ரோச்செஸ்டர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஜார்ஜ் செல்டன் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கெசோலின் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை இருக்கக்கூடிய காரை வந்து உருவாக்குறாரு. ஆனால் அவருக்கு அப்போ அப்ளை பண்ண பேட்டன் வந்து அவர் கார் மாடலை வந்து உருவாக்கலைங்கிறதுனால என்ஜின் மட்டும் இருந்ததுனால அவருக்கு பேட்டன் வந்து மறுக்கப்பட்டுச்சு. லேட்டர் 1895 தான் அவரோட கார் பார்த்தீங்கன்னா 1877 அவர் வந்து என்ஜின் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனால் கார் கண்டுபிடிக்கல, அதனால அவருக்கு பேட்டன் மறுக்கப்பட்டுச்சு. அதனால 1886 கார்ல் பென்ஸ் உருவாக்கின கார் தான் ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் என்ஜின் கண்டுபிடிச்சி காரையும் கொண்டு வந்ததுனால ஸோ கார்ல் பென்ஸோட 1886 வந்த கார் தான் வந்து ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து 1877 என்ஜின் மட்டும் கண்டுபிடிச்சிருக்காரு, கெசோலின் பவர்டு என்ஜின் மட்டும் கண்டுபிடிச்சிருக்காரு, ஆனால் காரை வந்து உருவாக்கல. ஸோ அவரோட மாடல்லாம் வந்ததுக்கப்புறம் 1895 இவர் கார் உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த டைம்ல தான் அவரோட மாடல் வந்து பேட்டர்னைஸ் செய்யப்பட்டது. ஸோ 2 ஸ்ட்ரோக் கார் என்ஜினுக்கு வந்து இவரோட பேட்டர்ன் வாங்கியிருக்காரு. இவரோட காரோட மாடல் பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்த ஃபோர்டா இருக்கலாம், ஹென்ரி ஃபோர்டா இருக்கலாம், அதுக்கு அப்புறம் வந்த ஃபர்தர் வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. 2 ஸ்ட்ரோக் கார் என்ஜின் வந்து ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு. ஆனால் வந்து கெசோலின் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் தான் 1910s அப்புறம் அதிகபட்சமாக வந்து டாமினேட் பண்ணப்பட்டதாக இருக்கு. ஸோ ரோட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரோட கார் வந்து ரோட் டெஸ்ட் போனது பார்த்தீங்கன்னா டியூரியா பிரதர்ஸ் ஸ்ப்ரிங்ஃபீல்டில் இருக்கக்கூடிய மசாச்சுசெட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்ஃபீல்டுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய டியூரியா பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ரோட் டெஸ்ட் வந்து பண்றாங்க. இந்த டியூரியா மோட்டார் வாகன் ஸோ 1 செப்டம்பர் 1893 இந்த டெய்லர் ஸ்ட்ரீட் இன் மெட்ரோ சென்டர் ஸ்ப்ரிங்ஃபீல்டில் இந்த ரோட் டெஸ்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1892 ஜெர்மன் என்ஜினியர் ருடோல்ஃப் டீசல் நியூ ரேஷனல் கம்பஷன் என்ஜின் வந்து உருவாக்குனாரு. அது 1897 இது வந்து டீசல் என்ஜினா வந்துச்சு. ஸோ கெசோலின் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் தான் லேட்டர் வந்து 1910s அப்புறம் வந்து டாமினன்ஸ்ல இருந்ததா சொல்லப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் வந்து கார் வந்து ஒரு ரோட்ல போறதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போ ஸ்பேஸுக்கு போறதுக்கு ஸ்பேஸுக்கு வரைக்கும் ஸோ ஆட்டோமொபைல் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. That's it. You never miss a video. Subscribe my YouTube channel Soumya Vaske. Until see one another video, signing out Soumya and never forget to press the notification bell. If it is useful, like this video, which is helpful for them, share with them. Bye. Thanks for watching.